கடைசியில எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இப்படி சொல்ற மாதிரிதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற பிரச்சனைனால இப்ப பாகிஸ்தான் நிலைமை ரொம்ப பரிதாபமா மாறி இருக்குங்க. பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவங்க நாட்டோட குடியரசு தின விழாவை கேன்சல் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இத சொன்ன உடனே ஒரு சில பேர் யோசிக்கலாம், அங்க நடக்கிற பிரச்சனைக்கும் இவங்க நாட்டுல குடியரசு தின விழா கேன்சல் பண்றதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இப்ப பாகிஸ்தான் மார்ச் 23 குடியரசு தின விழா கொண்டாட போறாங்க. இப்ப இந்த சமயத்துல தான் பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எப்பயும் நம்ம குடியரசு தின விழாவை ரொம்ப விமர்சையா கொண்டாடுவோம், ஆனா இந்த தடவை அந்த மாதிரி பிரம்மாண்டமா கொண்டாட முடியாது. இந்த தடவை குடியரசு தின விழாவையே ரத்து செய்யறோம். இந்த தடவை சிம்பிளா குடியரசு தின விழாவை சும்மா கொடியேற்றி மட்டும் சிம்பிளா கொண்டாடிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை கேட்கும் போதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா ஒரு நாட்டுக்கு சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, இந்த மாதிரி தேசிய விழாக்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தெரியும். அப்பேற்பட்ட விழாக்களை கொண்டாடாம சிம்பிளா கொண்டாடிக்கலாம்னு சொல்லிட்டு அரசே ரத்து பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னதான் சொல்றது? பாகிஸ்தானுக்கு இந்த மார்ச் 23 அப்படின்ற நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு தான் 1940 தனிநாடு கோரி லாகூர் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1956 இந்த நாள் அன்னைக்கு தான் பாகிஸ்தான் ஒரு முழு குடியரசு நாடா மாறிடுச்சு. அப்பேற்பட்ட நாளை சிறப்பா கொண்டாட முடியல அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை வந்திருக்க வேணாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், பாகிஸ்தான் குடியரசு தின விழா ரத்து செய்யப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. வேற என்ன, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு தான். ஏன்னா பாகிஸ்தான்ல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சு. இதனால பாகிஸ்தான் அரசாங்கம் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, எப்பா நமக்கு 2 வாரத்துக்கு தேவையான பெட்ரோல் தான் இருக்கு, சும்மா இஷ்டத்துக்கு வெளியே திரிகிறது, தேவையில்லாம வெளியே போறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, எல்லாருமே 25% பெட்ரோல் யூசேஜை கம்மி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல குடியரசு தின விழா கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதனால தேவையில்லாம ஃபியூயல் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? இதனாலதான் பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சமயத்துல ரிபப்ளிக் டே பெருசா கிராண்டா கொண்டாட வேணாம், சிம்பிளா கொடியேற்றியே கொண்டாடிக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல கொண்டாடணும் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க, பெட்ரோல் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிக்கனமா விழா கொண்டாடிக்கலாம் அப்படின்னா பாகிஸ்தான் அரசு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. பாருங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனைனால பாகிஸ்தான்ல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு பாகிஸ்தானோட குடியரசு தின விழாவே கேன்சல் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப எந்த அளவுக்கு பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பாருங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் குடியரசு தின விழாவை கேன்சல் பண்ணி அதுல சிக்கனமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மற்ற நாடுகள் மேல தேவையில்லாம நடத்துற தாக்குதலை கம்மி பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாட்டில் நார்மலான நிலைமை வந்துடும். ஏன்னா இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஒரு போதைப் பொருள் மறுவாழ்வு மையம் மேல போய் தாக்குதல் நடத்தி அநியாயமா அதுல 400 பேர் இறந்து போயிட்டாங்க. இதை நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வேற மறுத்துட்டாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் நிலைமை இவ்வளோ தூரம் மோசமாக இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் மேலே எதுக்கு இவங்க மோசமான தாக்குதல் நடத்தணும்? இதனால தான் இந்த தாக்குதல் கோழைத்தனமான தாக்குதல்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கூட விமர்சனம் பண்ணாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எங்கள் நாட்டில் குடியரசு தின விழா கொண்டாடலன்னா பரவாயில்ல, சுதந்திர தின விழா கொண்டாடலன்னா பரவாயில்ல, ஏன் எங்கள் நாடு மோசமான நிலைமையில போய் எங்கள் நாடே உலக அரங்கில் தலை குனிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களோட எதிரிகளை சும்மா விட மாட்டோம், அவங்க மேலே நடத்துகிற தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் என்ன மோசமான நிலைமையில இருந்தாலும் அவங்க எதிரிகள் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டே தாங்க இருக்காங்க. இதை குறைச்சிக்கிட்டாலே பாகிஸ்தானில் பாதி பிரச்சனைகள் சரியாயிரும். இனிமேலாவது இதை பாகிஸ்தான் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.